சிட்டி முருகன் ஆலயத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் வடகிழக்கு மூலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று கொடியேற்ற திருவிழா நடைபெற்றது. பகல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைய தினம் இங்கே வந்து உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்ப ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். நன்றி. நீங்கள் என்னுடைய இந்த மைக்ரோபோன் ஒன்று துளைஞ்சு போச்சு, புகன் எடுத்து தந்திருக்கிறார். நன்றி குகன். எப்படி இன்றைக்கு திருவிழா இருக்கு? இன்று இனிய மாலை வேளையில் இந்த சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. முருகன் சிட்டி முருகன் முதலாவது திருவிழா இன்று கொடியேற்ற மாறப்பாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மாலை வீதி உலா மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கண்டுகளிக்க உலக மக்களுக்கும் தங்கள் இனிய ஆராதனைகள் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி ஆகிறேன். பழமையாற்றுகளை ஒரு அருமையான இடத்துல சந்திப்பதற்கு. ஆமா, இன்று இங்கே கோயில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தலைமையாக நாங்கள் வானொலி நிலையத்திலிருந்து சந்திக்க கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி. முருகன் மிக ஆராதனைகளும் பூ சடங்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிட்டி வாழ் மக்களுக்கு அருள் கொண்டிருக்கின்றார். அவர்கள் அருள் எல்லோருக்கும் கிடைக்க எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்கு எனக்கு இந்த மைக் நினைஞ்சு போட்டு பக்தர்கள் எடுத்து தந்துட்டாரு. அருள் அருள்மயம். நல்ல நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எல்லாம் முதல் நாளே மிக்க மகிழ்ச்சி இருக்கு. உண்மையிலேயே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கோம். சிட்டி வாழ் மக்களுக்கு ஒரு மிக அருள் கொடையெல்லாம் கூற வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல பகல் வந்தீங்களா? பகல் வந்தீங்களா? இல்ல, மாலை தான் வந்தேன் என்றால் காலை வேலை தளத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபடியால் இன்று மாலையெல்லாம் இந்த திருவிழாக்கு வந்து சமூகம் எடுக்க சாத்தியங்கள் ஏற்பட்டது. மிகச்சிறப்பாக பல 100 மக்கள் கலந்து முதல் பேசியிருந்தேன். இப்படியான சந்தர்ப்பத்தில் வர்றதுக்கு ஒரு கொடுப்பனம் இருக்கும். உண்மை. ஒரு வரப்பிரசாதம் சிட்டி வாழ் மக்களுக்கு என்ன சொல்ல, அது மக்கள் தொண்டர்கள் இந்த சிறப்பாக ஒரு அலங்காரம் மிக சிறப்பான அலங்காரம். ஒளி வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குன்னு சொல்லலாம். மேலுக்கு எல்லா இடமும் இப்ப அடுத்த ஒரு 10 நாளைக்கு நல்ல களை காட்டுட்டாங்க. சிட்னியில் இருக்கும் வைகாசி குன்றம் எப்போதுமே ஒளி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும். அந்த அலங்கார முருகனை அலங்கார நல்லூரை பார்த்த ஒரு அழகாக சொல்லலாம்.
மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலே பார்க்க நல்லா இருக்கு. பல இளைஞர்கள், அதாவது யுவதிகள் பலர் வந்திருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதாவது அது தொண்டர்கள் கடந்த 10, 20, 30 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட கஷ்டம் இப்பொழுது அதுக்கு ஒரு விளைவு வந்திருக்கல்ல. உண்மையுள்ள இது எங்கள் கலாச்சார பாரம்பரியத்தை பேணிப்பால் மிக்க ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஏனென்றால் சைவ கலாச்சாரம் உலகம் பூரம் பரவி கொண்டிருக்கும் நிலையில் இன்று சிட்னியிலும் இந்த கலாச்சார நிகழ்வை நாங்கள் கொண்டு செல்வது ஒரு கடமைப்பாடு உள்ளது. தமிழ் வாழும் மக்கள் உலகம் பூராக இந்த நிகழ்ச்சிகளை இப்ப சைவ கலாச்சாரத்தை பேணுவதில் மிக கடமைப்பாட்டுடன் செய்து சொல்ல வேண்டும். நன்றி ஐங்கரன். நான் உண்மையிலே என்னுடைய முதல் பதிவில் குறிப்பிட்டிருந்தேன், இப்படி நான் ஒரு சின்ன மைக்கை வச்சு கதைச்சோம். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து மைக்கை வாங்கி நீங்களும் கதைக்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கேட்டுட்டு போல இருக்கு. அது முருகனின் உண்மையான சொல்ல அந்த பெரும் தான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், நான் இப்படி கதை கேட்க நீங்களும் வந்து கதைச்சு இங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகத்தினருக்கு நிகழ்ச்சி நாங்கள் நிலையத்திலிருந்து கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்று கோயில் என்று கலந்து எங்கள் கலாச்சார விழுமியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக ஒரு முதல் குறிப்பிட்டிருந்தேன், தொண்டர்கள் நிர்வாகத்தினர் பலர் இதில் வேலைகள் பல நூறு மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கோயில் திருவிழா என்பது. கடந்த 22 வருடங்களாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சிட்னியிலே பல நூறு மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. ஆயிரக்கணக்கில். ஆமாம் ஆமாம், இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள். சாத்தியங்களுக்கு உள்ளன. நான் இன்று கலந்து கொள்ளவில்லை. எப்போதுமே பகல் வந்தால் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். ஆமாம், அது சிட்னியில் முருகன் தேர் என்றாலே ஊரெல்லாம் வடமிழுத்து தேர்தலுக்கும் ஒரு காட்சியாக மிக அலங்காரம் மிக அழகா இருக்கும் ஒரு நிகழ்வாகும் அது. நன்றி ஐங்கரன். நன்றி. நான் இப்பொழுது நிலைய கலையத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் இருக்கு. ஆமாம், உங்கள் செய்திகள் செய்ய வேண்டிய நேரம் இருக்கு. நீங்கள் செய்யும் பெரும் பணி உங்களுக்கு எங்கள் எப்போதுமே வாழ்த்துக்களும் அன்பும் ஆதரவும் எப்போதும் இருக்கும். நல்ல சந்தோஷம். நானும் ஒரு என்னையும் காண்கிறேன். ஆமாம், 2 பேரும் இதுல வந்து கதைக்கு எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு சந்தோஷம். மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இப்படி வரலாம் என்று. இன்றைக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு வகையில அது இறைவன் அருளுடன் சாத்தியப்பட்டு விட்டது. இறைவன் அருள் தான் சொல்லணும். அதே நேரத்தில் நான் தொடர்ந்து வரும் நாட்களையும் நீங்கள் வந்தால் இப்படி வந்து என்னோட நான் ஒவ்வொரு மாலையும் வருவேன். திருவிழா என்றாலே எங்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. அது வந்து ஒரு முருகனின் அருளையும் வரத்தையும் பெற்று எங்கள் சைவ கலாச்சாரத்தையும் தமிழையும் வளர்ப்பதில் நாங்கள் எப்போதுமே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இப்படி என்ன கண்டா வந்து கதைங்கோ. உண்மையிலே நான் கேட்காமலே நீங்கள் கதைச்சதுக்கு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எப்போதுமே நான் கடமைப்பட்டுள்ளேன் தமிழுக்கும் சைவத்துக்கும் வளர்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி ஐயா. நன்றியா. நன்றி நினைக்கிறேன். ஆமாம் உறவுகளே, பாருங்கள், தொண்டர்கள் எனக்கு கொண்டு வந்து கிரீனம் சாப்பிடுங்க ஸ்ரீன்னு சொல்லி சரிதானே. நான் இப்போ வழிக்கிட போகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்பொழுது நான் தொடர்ந்து இங்கு போடும் பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் என்பதை கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.